Hi friends, welcome back to my channel. பிகினர்ஸ்க்கான எம்ப்ராய்டரி டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் நம்பர் 23ல் ஃப்ளை ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பல இடங்களில் பல விதங்களில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நீடில் த்ரெட் எடுத்துக்கலாம். இதில் 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். 6 ஸ்டாண்ட்ஸு த்ரெட்டையும் அப்படியே நீடில் எடுத்துக்கிட்டு அதோட எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்ச லைன் இருக்குல்லையே, அதில் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல நீடில் அடிப்பக்கமாக விட்டு மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் கடைசி லைனில் நீடில் குத்தி சென்டர் லைன் வழியாக க்ராஸாக பாஸ் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும் நீடில். அதுக்கு அடியில் த்ரெட்டை போட்டுட்டு நீடில் பிடிச்சி இழுத்துருங்க. இப்போ ஒரு வி ஷேப் கிடச்சிருக்கும். இப்போ இதை லாக் பண்ணுறதுக்கு அதோட கார்னரில் நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ ஒரு ஃப்ளை ஸ்டிச் கிடச்சிருச்சு. மறுபடியும் பண்ணலாம். ஃபஸ்ட் லைனில் நீடில் குத்தி மேலே எடுத்துடணும். இப்போ கடைசி லைனில் நீடில் பாஸ் பண்ணி சென்டர் லைன் வழியாக க்ராஸாக எடுத்துக்கணும். இப்போ இந்த நீடில் கடியில் த்ரெட்டை போட்டுட்டு நீடில் இழுத்துட்டிங்கன்னா ஒரு வி ஷேப் கிடச்சிரும். இப்போது இந்த கார்னரில் வெளிப்பக்கமாக நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ வந்து இந்த ஸ்டிச் வந்து லாக் ஆயிரும். இப்போது இதே ஸ்டிச்சை க்ளோஸ்டாக போட்டால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல் ஸ்டிச்சை எப்பவும் போல் போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்டிச் போடும்போது நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண இடத்த ஒட்டியே நீடில் குத்தி மேல் பக்கமாக எடுத்துக்கணும். லாஸ்ட் லைனையும் சென்டர் லைனையும் பின் பண்ணும்போதும் ஏற்கனவே இருக்க த்ரெட்டை ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இடையில கிளாத் இருக்கிறது தெரியவே கூடாது. அந்தளவுக்கு க்ளோஸ்டாக இருந்தால் தான் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்டாக போடும்போது நம்ம லீஃப்க்கு இந்த ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபிஷ் போன் ஸ்டிச் போட தெரியாதவங்க இந்த ஃப்ளை ஸ்டிச் வச்சு கூட நம்ம லீஃபை ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்னோடய பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போனீங்கன்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா கிளாஸஸுமே அதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே ஃப்ளை ஸ்டிச்சை யூ ஷேப்பில் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் லைனுக்கும் சென்டர் லைனுக்கும் இந்த மாதிரி பின் பண்ணுங்கள். இப்படி பின் பண்ணும்போது ரொம்ப க்ராஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் சாய்வாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீடில் கடியில் த்ரெட்டை போட்டுட்டு நீடில் இழுத்துடலாம். ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் யூ ஷேப்பில் இருக்கும். இப்போ இந்த லாக் பண்ணுவோம் இல்லையா, அது வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் எப்போது ரொம்ப க்ளோஸ்டாக லாக் பண்ணுவோம். இது கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஸ்டிச் போடலாம். நம்ம அந்த சென்டர் லைனில் அந்த லாக் நாட் போட்டோம்ல, அதை ஒட்டியே நீடில் குத்தி எடுத்துக்கலாம். எப்போவுமே இதை லாக் பண்ணும்போது க்ளோஸ்டாக இல்லாமல் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டோன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கிடைக்கும். அந்த லாக் நாட்டவே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டோன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்க ஒய் ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி நம்ம பல விதங்களில் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச்சை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஃபீட்பேக்ஸையும் உங்களோட டவுட்ஸையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.